நாகர்கோவிலில் வாடகைக்கு விடுவதாக கூறி கார்களை வாங்கி சென்ற நபர் கார்களுடன் தலைமறைவானதால் பாதிக்கப்பட்ட உரிமையாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கின்றனர். நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் முன்னணி நிறுவனங்களுக்கு வாடகைக்கு கார் விடுவதாக கூறி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்களிடம் கார்களை வாங்கி சென்றுள்ளார். பேசியபடி மாதந்தோறும் அதிக வாடகை தந்ததால் மகிழ்ச்சியடைந்த கார்களின் உரிமையாளர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கார்களை மணிகண்டனிடம் வாடகைக்கு ஒப்படைத்தனர். ஓரிரு மாதங்கள் வாடகை சரியாக வந்த நிலையில் பின்னர் வாடகை தொகை வராததால் குழப்பமடைந்த கார் உரிமையாளர்கள் மணிகண்டனிடம் கேட்டபோது பல்வேறு காரணங்களை கூறியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் கார் உரிமையாளர்கள் வீடு தேடி சென்றபோது மணிகண்டன் கார்களுடன் ஊரை விட்டு தலைமறைவானது தெரிய வந்தது. சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் கேட்டதற்கு தாங்கள் வாடகைக்கு கார் எடுக்கவில்லை என்று கூறியிருக்கின்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கார் உரிமையாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கின்றனர். அப்போது மணிகண்டன் மீது ஏற்கனவே கார் கடத்தல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவித்து போலீசார் மேலும் அதிர்ச்சி கொடுத்தனர். இதனையடுத்து எப்படியாவது தங்கள் கார்களை மீட்டு தரும்படி பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். என் கூட படித்த ஃப்ரெண்டு மணிகண்டன், அவர் இந்த மாதிரி எல்என்டி கூடங்குளம் இதில் வண்டி ஓட்டத்துக்கு என்னுடைய காரை கேட்டார். உனக்கு மாதம் 30,000 ரூபா தாரேன்னு சொன்னார். அது மாதிரி 2 மாதம் வாடகை தந்தாங்க. 10,000 அந்த மாதிரி தந்துட்டு இருந்தாங்க அப்பப்போ. இப்போ என்னாச்சுன்னா 2.5 மாதமாக எனக்கு வாடகை வரல. அப்புறம் அவனை தொடர்பு கொண்டா அங்கேருந்து பேமெண்ட் வரல, உனக்கு நான் போட்டு தரேன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சுன்னா அவரோட நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. திருப்பி நான் விசாரித்த போது சரியான பதில் எதுவும் இல்லை. கடைசியில் பார்த்தா ஆள் தலைமறைவாக இருக்கிறாங்க. வண்டியை பற்றி காவல்துறை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். மணின்னு ஒரு ஆள்கிட்ட தான் ஒரு கார் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் கார் கொடுத்துருக்கும்போது நல்லா தான் இது பைசாலாம் கொஞ்ச நாள் தந்துட்டு இருந்தார். சரி நல்லா தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு காரை மறுபடியும் எடுத்து கொடுத்தேன். அந்த காரை எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவங்க பைசா தர இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதமாக இப்போ தரேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் சரி ஓகே என்னடா ஒழுங்காக தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் பசங்களை வச்சு ஊரில் விசாரிக்கும் போது ஆல்ரெடி அவர் நிறைய பேரை ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆகிருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.